சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக கடற்கரை பகுதிகளில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு இதே நாளில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி உருவாகி தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் 2 லட்சம் பேர் பலியாகினர். சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு 20 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகத்தின் கடலோர மாவட்ட பகுதிகளில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் துரேஸ்புரத்தில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. வரும் காலங்களில் இதுபோன்ற பேரழிவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக மீனவர்கள் கடல் மாதாவிற்கு பால் ஊற்றி வழிபாடு நடத்தினர். குமரி மாவட்டத்தில் சுனாமியில் உயிரிழந்த மக்களுக்கு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்த இடங்களில் மலர் மாலைகள் வைத்தும் மலர் தூவியும் கண்ணீரஞ்சலி செலுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆறுகாட்டுத்துறை கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் OS மணியன் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி நினைவு ஸ்தூபியில் உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்தவர்களுக்காக சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. சுனாமி தாக்கி 20ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் கடலில் மலர் தூவியும் பால் ஊற்றியும் கடலூர் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 2004ஆம் ஆண்டு தாக்கிய சுனாமியால் ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். 20 ஆண்டுகள் ஆனாலும் அதன் சுவடுகள் இன்னும் அழியவில்லை. இந்நிலையில் கடலூரில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்படும் நிலையில் சிங்காரத்தோப்பு பாலத்தில் இருந்து மீனவ பெண்கள் சீருடை அணிந்தும் 10 கிராம மக்கள் ஊர்வலமாக சென்றும் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி கடலில் மலர் தூவி பாலூற்றி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல சில்வர் பீச்சில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூணில் அரசியல் கட்சியினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். தேவனாம்பட்டினம் பெரியார் கலைக்கல்லூரியில் இருந்து ஊர்வலமாக வந்த மீனவ அமைப்பினர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் சுனாமி நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து கடலில் மலர் தூவி பால் ஊற்றி கடலை சாந்தப்படுத்தினர். பெண்கள் கதறி அழுதது கண்கலங்க வைத்தது. வீட்டை விட்டு போனேன். பாப்பா கிட்ட வீட்டு கூட எல்லாம் தண்ணி கத்துனாங்க. எங்களே போட்டில் ஏற்றி விட்டாச்சு. நாங்களே அலைஞ்சிக்கிட்டு போகிறோம். தண்ணியிலேயே மிதந்துக்கிட்டு பிள்ளைங்கள எல்லாம் போச்சு. பிள்ளைங்களாம் ஓடி போச்சு. கடையுமே எல்லாம் போச்சு. எல்லாமே போச்சு. கத்திக்கிட்டு கிடந்தோம். அப்புறம் பிஸ்னஸ் ஆப்ஷன்ட்டு எங்களை கட்டி போட்டாலும் இறக்குனாங்க. இறக்கி நாங்கள் அப்படியே நடந்து போய்ட்டு நாங்கள் ஆட்டோவில் எல்லாம் இறந்து கிடத்துனாங்க. ஐயோ என் பிள்ளை போச்சுன்னு கத்திக்கிட்டே கிடந்தோம். அப்புறமா என் பொண்ணு தீர்ந்தாங்க. பாடியே தீர்ந்தாங்க. கூட்ட இருந்து வீட்டே இறந்து போச்சு. அதோட ஆசிரியர் போனாங்க. தண்ணி வருதுன்னு எல்லாம் கும்பலாக ஓடியாந்தாங்க. அப்போ தோணித்தோராண்ட ஓடியாந்தேன். சரி என்ன கும்பலாக வராங்களான்னு. அப்புறமா ஒரு குழந்தைய தூக்கி வந்து இறந்துருச்சு. அக்கா குழந்தை பொம்பளை பிள்ளை தான் ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து என்கிட்ட தான் தூக்கி தந்தாங்க தோணித்தோராண்ட. எனக்கு அதிர்ச்சியில் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த புள்ளைய தூக்கிட்டு போய் ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் கீழே படுக்க வச்சுட்டாங்க. எங்கள் அக்கா 1-2 பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு நேரத்தில் அவங்களும் இல்லை, வீடும் இல்லை, அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறமா ஒரு குணமாக கூப்பிட்டு போய் எங்கே பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் போய் தியானம் பண்ண மோத்தாரத்தில் எங்கள் அக்கா கிடச்சிது. அது பிறகு இன்னொரு குழந்தை கிடச்சிது. இன்னொரு குழந்தை கிடைக்கல. 3 நாள் சின்ன ஒரு பையன். நான் தான் அதை கோரி முட்டுக்கு தூக்கிட்டு போவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துது. நான் அப்படிலாம் நான் காவந்து பண்ணேன். அந்த பிள்ளைக்காக தான் நான் தலை சுமையே தூக்கணும். என் பிள்ளைங்களுக்கு கூட நான் வளர்த்துக்கு ஆளாக்கணும்னு கூட இல்லை. நம்ம அக்கா எங்கேயும் வெளியே போவாதேன்னுட்டு. சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு சென்னை பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதிகளில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக நடந்த 20ஆம் ஆண்டு அனுசரிப்பு மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். 1000த்திற்கும் மேற்பட்ட மீனவ மக்களுடன் ஆளுநர் ரவி அமைதி பேரணியாக நொச்சிக்குப்பத்திற்கு வந்தார். மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் மலர் தூவியும் ஆளுநர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மீனவ மக்களுடன் கடற்கரையில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.